Future Vision Study Center, Salem. State executives சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். Before that we should know about the state government. So state government part 6ல வந்து state government பத்தி சொல்லிருக்காங்க. சரிங்களா? So state government அப்படினு சொன்னோனே ஆர்டிகல் 152 ல இருந்து 239 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் அப்படினு இருந்தா எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷன் ஒன்னு இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் ஆபரேஷன் ஒன்னு இருக்கும், ஜுடிஷியரி ஆபரேஷன் அப்படினு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஸ்பெசிபிக்கலா எக்ஸிகியூட்டிவ் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்ஸை யாரு சொல்லலாம்? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட், மினிஸ்டர் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அட்வொகேட் ஜெனரல். ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷனில் நம்ம வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும், ஜுடிஷியரி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனும் நம்ம வைப்போம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? தீஸ் ஆர் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சர் ஒரு ஃபங்க்ஷன், ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் பத்தி பார்க்கலாம். கவர்னர் ஆர்டிகல் 153 ல இருந்து 162 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து கவர்னர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். சரிங்களா? கவர்னர் இஸ் த நாமினல் சீஃப் ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இன் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அரசியலமைப்பு ரீதியா ரொம்ப முதன்மையானவர் வந்து கவர்னர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நாமினல் சீஃப் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லலாம். த ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ், ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான 3 ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7th Amendment 1956. ஸோ 7th Amendment 1956 படி என்ன சொல்றாங்கன்னா, ஈச் ஸ்டேட் should have the governor. If is not, a common governor can be appointed. அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு காமன் 2 or more ஸ்டேட்ஸ்க்கு ஒரு காமன் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கவர்னரோட ஃபங்க்ஷன் காமனாகவும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக கவர்னர் பத்தி நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 153 செட் அபவுட் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறத பத்தி ஆர்டிகல் 153 சொல்லுது. ஆர்டிகல் 154 த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் யூனிட் பத்தி பேசுறாங்க. சிமிலர் யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்குமோ இதுல கவர்னர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர், தென் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். தென் ஆர்டிகல் 155 appointment of the governor. So what is the basic need for the appointment of governor? Appointment of governor made by the president தான் என்ன பண்ணுவாருன்னா அப்பாயின்மெண்ட் வந்து அது கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கும். சரிங்களா? ஆர்டிகல் 156 செட் த டேர்ம் 5 years. ஸோ 5 years அப்படிங்கிறது கவர்னரோட டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். அதே as well as டியூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லலாம். டியூரிங் த பிளஷர் ஆஃப்னா ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு கவர்னரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா he can dismiss அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 157 குவாலிஃபிகேஷன் அப்படின்னா he should be citizen of India, ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் 35 வயசு வந்து நிரம்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. he should not have any office of profit அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ these are all the qualification. Then article 158 said that conditions and the limitations அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி தான். he can recommend the ஸ்டேட் எமர்ஜென்சி டு த கவர்மெண்ட், பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இவருக்கான சேலரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 3.5 lakh per month அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிகல் 159 oath and affirmation given by the chief justice of high court for governor அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ affirmation appointed by president, governor is appointed by president, but the affirmation given by the chief justice of the high court ஓட chief justice தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு வந்து affirmation கொடுப்பாங்க. வைஸ் வெர்சா சிமிலரா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது கவர்னர் வந்து அதே சிமிலர் விஷயங்களை வந்து சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 160 sets about discharge of functions and nothing but the union government can give the discharge of functions ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். தென் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் mainly based on the operation. So article 154 said that the executive powers of the state government சொல்லுவாங்க is a executive head அப்படின்னு சொல்லுவாங்க. he make the appointments regarding the state government ஓட appointments எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சரிங்களா? he is the person who appointed the chief minister, ministers,
தென் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்கும் சரிங்களா, லைக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து அத்தாரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாத்தையும் இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹி வாஸ் சான்சலர் ஃபார் ஆல் யூனிவர்சிட்டிஸ் சரிங்களா, யூனிவர்சிட்டியில இவர் வந்து சான்சலர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 94th Amendment 2006 said that the appointment of ministers, article 164 of 1 என்ன சொல்லுதுன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் பத்தி பேசுது சரிங்களா. ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசான்னு சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ்ல வந்து ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ the government gave the power to appoint the ministers through the article 164. அதுல சப்கிளாஸ் 1ல ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் பத்தி பேசுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. he has the constitutional authority to appoint the constitutional post as well as executive post to the state government அப்படின்னு நம்ம சொல்லலாம். he can make the consultation with the president சரிங்களா, president கிட்ட கன்சல்டேஷனும் வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பவர்ஸ் ஆஃப் கவர்னர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பவர் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் சிமிலர் ஃபங்க்ஷன் டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்க்கு என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குதோ அதே பவர் இவருக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனாகிரேஷன் ஆஃப் த ஹவுசஸ், the sessions, prorocation and dissolution of houses ன்னு சொல்லலாம். ஆர்டிகல் 174ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்னர் has the power to initiate the houses, that means sessions அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஆர்டிகல் 175 can send the messages to the houses and address அப்படின்னு நம்ம சொல்லலாம். and article 176 is a special address given by the governor. கவர்னர் ஒரு ஹவுஸ் இனிஷியேஷன் பத்தி ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்கலாம், சிறப்பு ஒரு உரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி 176 வந்து பேசுது. ஸோ ஆஃப்டர் தட் the nomination of 1/6 members to the upper house. Every legislature has the two functions, lower house and the upper house. So upper houseல 1/6 members அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்பர் ஹவுஸ் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இருக்கு அந்த பவர் இருக்கும். அப்பர் ஹவுஸ் இல்லைன்னா நீட் நாட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் 1/6 members அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ தென் அசன்ட் டு த பில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அசன்ட் டு த பில்னா ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அதாவது என்ன லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனரி இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா கவர்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் த ஃபினான்சியல் பவர்ஸ். ஃபினான்சியல் பவர்ஸ் அப்படின்னா ப்ரீ அப்ரூவல் ஃபார் த மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணி பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு வந்து ப்ரீ அப்ரூவல் வந்து கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டுக்கும் ப்ரீ அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அக்னாலஜ்மெண்ட்னு அதுக்கு வந்து பேரு. ஸோ ஹி கேன் அக்னாலஜ் த பட்ஜெட், மணி பில் as well as the financial bill அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபினான்சியல் பவர்ஸ் டு தி கவர்னர். ஸ்பெசிஃபிகலி தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா கவர்னர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல் 243I அப்படின்னு நம்ம சொல்லுவோம், த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவருக்கு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். as well as எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவருக்கு இருக்கு. அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மணி பில்லுக்கும் இவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் பவர்ஸ். ஜுடிஷியல் பவர்ஸ், the governor has the power of pardons, remission, இந்த மாதிரி ரெஸ்பைட், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பார்டனிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இவர் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி தான். ஸோ இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி எப்படி பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்டனிங் பவர் இருக்குதோ சிமிலர் கவர்னருக்கும் அந்த பார்டனிங் பவர் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஆர்டிகல் 217 கன்சல்டேஷன் ஆஃப் கவர்னர் டு த ஹைகோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஹைகோர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை பத்தி பேசுது. ஆர்டிகல் 233 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 233 அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் பை கவர்னர். ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை அப்பாயின்ட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட்ல இவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இவருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 234ல அதர் ஜட்ஜஸ்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சொல்லியிருப்பாங்க. district judges and other judges were appointed by governor அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். Then discretionary power அப்படின்னு சொல்லும்போது 201 reserve the bill அப்படின்னு நம்ம சொல்லலாம். So he can assent or he will refuse. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. அசென்ட் கொடுக்கலாம், ரெஃப்யூஸும் பண்ணலாம். ஆனா அவங்க திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டா he cannot be refuse அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ரிசர்வ் த பில் அப்படின்னா என்னன்னா ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட்.
ஸோ அப்போ கவர்னர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கூடிய ஒரு பில் ஒரு ஒரு மசோதாவை ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். யாரோட மேற்பார்வைக்காக அப்படின்னா யூனியன் கவர்மெண்டோட மேற்பார்வைக்காக அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மோஸ்ட் ஸ்பெசிஃபைடு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து ஸ்ரீ பிரகாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அட் பிரசன்ட் வந்து பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பற்றின விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நத்திங் பட் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் மினிஸ்டர்ஸ் பற்றி இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ சிமிலர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் கம்பேர் டு சீஃப் மினிஸ்டர். ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சிமிலர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் த மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன்ல ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இன் த ஸ்டேட் லெவல் அப்படின்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம். சரிங்களா? சீஃப் மினிஸ்டர் வாஸ் த head of the government in the state level. The majority members should support the chief minister. ஒரு chief minister majority members support பண்ணோம். ஸோ அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் தான் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 234 234 மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 234 மெம்பர்ஷிப்பில் வந்து 117 சொல்லி ரெண்டா ஸ்பெசிஃபிக்காக பிரிச்சோமா 118 யாருக்கு இருக்கோ அவங்கள யாரோ ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் அ டிஃபேக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் real executive in the state government operation அப்படின்னு நம்ம சொல்லலாம். So next he is known as the head of the cabinet. He can decide the portfolio of the ministers and recommend the portfolio of the ministers to governor அப்படி நம்ம கன்வே பண்ணலாம். So this is the main factor அப்படின்னு சொல்லுவாங்க. He has two functions in the cabinet. He was the head of the cabinet in the state government. So he also recommend the portfolio of the ministers to governor. After that he was the chief spokesperson of the state government. He was the chief spokesperson of the state government சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆபரேஷன் ஓரியன்டா என்ன क्वेश्चंस அரைஸ் ஆகுதோ அந்த क्वेश्चंஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் he is known as chairman of the state planning board. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 5-year பிளான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை பிளானிங் கமிஷன் ஆர்கனைஸ் பண்ணிச்சு. அதோட சேர்மனா யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. நவ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு நித்தி ஆயோக் மானதுக்கு அப்புறம் அது யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வாஸ் த சேர்மன் ஃபார் த நித்தி ஆயோக். The similar function in the state level, the state planning board was headed by chief minister அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Then the members, சரிங்களா? He was a member in நித்தி ஆயோக். சரிங்களா? நித்தி ஆயோக் கூட ஒரு மெம்பரா இருப்பாரு. He was a member in zonal councilல இவர் ஒரு மெம்பரா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாமே மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்போ மினிஸ்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ஆர்டிகல் 163 said about the council of ministers aided to advise the கவர்னரை அட்வைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? சோ அது ஓரியன்டா அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருந்த நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். சரிங்களா? 42nd அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெக்கமெண்டேஷன் பைண்ட் த கவர்னர்னு சொல்லலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லலாம், ரீகன்சிடரேஷன் ஆஃப் த ரெக்கமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல 42nd அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யூனியன் அதாவது மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, மினிஸ்டர்ஸ் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அதை கவர்னர் ஒபே பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பின்னாடி என்ன பண்ணா கவர்னர் ரீசெண்ட் த ரெக்கமெண்டேஷன் கிவன் பை த மினிஸ்டர்ஸ் ஃபார் த ரீகன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொடுத்த ரெக்கமெண்டேஷனை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 91st அமெண்ட்மெண்ட் 2003 அப்படின்னு சொல்லும்போது 15% மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது லோவர் ஹவுஸ்ல 15% வந்து மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆர்டிகல் 164 said about the appointment of ministers அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றத பத்தி ஆர்டிகல் 164 வந்து பேசுது. The ministers were appointed by the governor of the state. Affirmation also given by the governor of the state. The majority party leader appointed as the chief minister of that particular state and he can recommend the portfolio for the ministers அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, after that the collective responsibility of the council of ministers belong to the lower house of the state legislature. So this is the significant point. So lower house of the legislation சொல்லும்போது நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா they were directly elected by the people. So that is the collective responsibility belongs to the lower house in the format of state government. Then article 166 conduct of business, the business of the state government in the name of
governor அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா so the state government is in the name of governor அப்படி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியது article 166 then the article 167 nothing but the duties of the chief minister to furnish the information to the governor so state government the chief minister should give the information to the governor it is the significant point when compared to the articles which given by article 163 164 166 அதுக்கப்புறம் 167 னு சொல்லலாம் சரி இதுலயே ரொம்ப முக்கியமானது article 167 சொல்லலாம் so these are the comparison between the chief minister and the ministers let us move on the next topic that is called advocate general of the state is the specific he has the specific function he is a legal authority legal advisor to the state government so that is considered as advocate general article 165 said that advocate general of the state so what is the qualification for the advocate general he has the qualification for the judge of high court judge க்கு ஈக்குவலான qualification இவருக்கு இருக்கணும் அப்படினு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க then he was appointed by the governor of the state advocate general appointed by the governor of the state which recommended by the council of ministers யாரோட நேம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் so after that advocate general has the most significant role he has no term and no salary சரிங்களா so specific term specific salary னு சொல்லலாம் ஒரு ஸ்பெசிபிக்கான டேர்ம் ஸ்பெசிபிக்கான salary இவருக்கு வந்து இருக்காது அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் article 177 as respect houses னு சொல்லுவாங்க nothing but the council of ministers or advocate general in the state can be a part of either lower house and upper house lower house க்கும் போலாம் upper house க்கும் போலாம்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை வந்து பேசக்கூடியதுன்னு சொல்லுவாங்க at present Vijay Narayan was the advocate general of Tamil Nadu so தமிழ்நாட்டோட advocate general யார் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா விஜய் நாராயணன் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் these are all the functions of executive which taken in the level of state level ல இருக்கக்கூடிய executive functions இதுதான் அப்படி நம்ம சொல்லலாம் thank you state legislation சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் so state legislature is the setup similar to the parliament யூனியன் கவர்மெண்ட்ல எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன இருக்குன்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஸோ அப்போ லெஜிஸ்லேச்சர் தொடர்பா தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் என்னென்ன விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான் டயார்கி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு விச் ஆல்சோ கிரியேட்டட் த பைகேமரல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா பைகேமரல் லெஜிஸ்லேச்சரா வந்து கிரியேட் பண்ணுச்சு ஸோ ஹவவர் தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ அதை பேசிஸ் பண்ணி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கிரியேட்டட் த லெஜிஸ்லேச்சர் ஃபார் த மெட்ராஸ் ஸ்டேட் இன் 1921 அதை வந்து கொண்டு வராங்க சரிங்களா இனாகிரேட்டட் ஆன் த டேட் January 9 1921 so அப்போ தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் இனாகிரேட்டட் ஆன் த டேட் 9th January 1921 அப்படி நம்ம சொல்லுவாங்க லேட்டர் 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கொண்டு வராங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ராவின்சியல் அட்டானமஸ் கொடுக்குறாங்க ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராவின்சியல் அட்டானமஸ் 1937 the Tamil Nadu or Madras legislature became the dual house that is called bicameral legislation the upper house has been created in the year 1937 so after that during the rule of MGR government decided to abolish the upper house of Tamil Nadu legislature கூடிய upper house abolish பண்றாங்க so abolish பண்ண date 1st November 1986 by டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதுக்கப்புறம் இதை ரீக்ரியேட் பண்றதுக்கு டாக்டர் கருணாநிதி கவர்மெண்ட் 2010ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க பட் இட் வாஸ் நாட் சக்சீடட் ஸோ the resolution which is initiated by Dr. Karunanidhi in 2010 it was failed அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஸோ ஆஃப்டர் தட் the creation of the upper house create பண்ணக்கூடிய the authorities to create the upper house has two different types one is parliament another one is legislature parliament can create the upper house or abolish the upper house in simple majority la பண்ணலாம் ஒரு ஸ்டேட்டுக்கு அதே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் need the special majority nothing but 2/3 majority அப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணலாம் so that is here mentioned சொல்லலாம் சரிங்களா so at present now 6 state consist of bicameral legislature previously 7 state the 7th state was Jammu and Kashmir was a state it has
bicameral legislature. After that they scrapped article 370. It became the union territory as well as single house union territory அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப ஆர்டிகல் 370 அப்படிங்கறத எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்த அப்பர் ஹவுஸ் அபாலிஷ் பண்ணிட்டு சிங்கிள் ஹவுஸா மாத்தியாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். The 6 states which consists the upper house, that is called Andhra Pradesh, Telangana, Karnataka, Bihar, Maharashtra, then Uttar Pradesh appdi நம்ம சொல்லலாம். So these are all the state consist of upper house in the state legislature appdi நம்ம சொல்லலாம். சரிங்களா? So after that the comparison between the upper house as well as lower house. The upper house is known as Vidhan Parishad. The lower house is known as Vidhan Sabha. Nothing but in English, the legislative council is known as Vidhan Parishad. Legislative assembly is known as Vidhan Sabha. It can be classified in the two format. In Tamil Nadu consists of 235 members, that is splitted into 234 plus 1. So இப்படி தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆங்கிலோ இந்தியர் அப்படிங்கிற நாமினேஷனை வந்து 104th amendmentல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் the entire Tamil Nadu legislature consists of 234 members only அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? So out of 234, 44 seats allocated to scheduled caste, 2 seats allocated to scheduled tribe through the SC/ST reservation அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? So அப்ப SC/ST reservation is expanded up to 2030 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க through the 104th amendment 2020 அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. So here the similar one third Vidhan Parishad should consist 1/3 membership, not beyond the 1/3 membership of the lower house. lower houseல இருந்து 1/3 வரைக்கும் இங்க இருக்கலாம்னு சொல்லுவாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் ஆவது இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி விதான் சபால, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில 60 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது மினிமம், 500ங்கிறது மேக்ஸிமம் அப்படி சொல்லலாம். சரிங்களா? 60 மெம்பர்ஸ் மினிமம், 500 is the maximum. Some excluded states are there. So that's are Goa consists of 30, Mizoram consists of 40 and Nagaland consists of 46 as this the membership அப்படி நம்ம சொல்லலாம். They have the lower member அப்படி நம்ம சொல்லலாம். So after that the highest legislative assembly members in Uttar Pradeshல தான் இருக்காங்க. So 403 members were in the lower house, that is called Vidhan Sabha members வந்து 403 இருக்காங்க அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். Similarly Vidhan Parishad members உத்தர் பிரதேஷ்ல 99 அப்படின்னு சொல்லி ஒரு சில புக்ல கொடுக்குறாங்க, 100 அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல கொடுக்குறாங்க. However Uttar Pradesh consists the highest number of Vidhan Parishad அப்படி நம்ம மென்ஷன் பண்றோம். சரிங்களா? So here is the note. The Vidhan Parishad membership completely indirect method. So indirect methodல தான் என்ன பண்றாங்கன்னா elect பண்றாங்க. So they have separated the membership into 1/3, 1/12 and 1/6 அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? 1/3 elected from local body members elected by, then 1/3 members elected by legislative assembly members, 1/12 elected by university graduates, 1/12 elected by post-graduated teachers, and 1/6 were nominated by governor of the state. The last one is most significant. 1/6 members to the upper house is appointed by governor from the various field like art, culture, literature and others அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். So now the duration of the houses. Vidhan Sabha, the lower house consists of 5-year duration. 5-year duration சொல்லுவாங்க. The upper house consists of 6-year duration. So this is the permanent house. சரிங்களா? So அப்போ 1/3 replaced every 2 years அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? It replaced every 5 years அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Then the age qualification for the lower house, 25 age, citizen of India, mentally sound, இந்த மாதிரியான நிறைய கிரைட்டீரியா இருக்கு lower house membershipக்கு. Upper house, the member should be completed the age of 30 Indian citizen அப்படி நம்ம சொல்லுவாங்க. should not have office of profit. So இதெல்லாமே இந்த விதான் பரிஷத் சபாவுக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு தி லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை பத்தி பார்க்கலாம். சரிங்க? ஆர்டிகல் 168 set up the constitution of the state legislature. What is the need for the state legislature? State legislature has some functions. State government has some rights in the list. So அப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட்ல தேவையான லா எனாக்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு செட்டப் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் 169
said about abolition and creation of the legislative council அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பர் ஹவுஸை கிரியேட் பண்றதுக்கும் அபாலிஷ் பண்றதுக்குமான விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 169 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா ஸோ எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம அதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அபாலிஷனும் சரி கிரியேஷனும் சரி ஒரே ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்பர் ஹவுஸ் பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அப்பர் ஹவுஸை கிரியேட் பண்றதும் அபாலிஷ் பண்றதையும் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். சரிங்களா? பார்லிமெண்ட்னா சிம்பிள் மெஜாரிட்டிலையும் அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டிலையும் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 different entity is responsible for the creation and abolition of legislative council. Then article 170. Article 170 speak about legislative assembly of the state. Article 171 legislative council of the state. சரிங்களா? legislative councilக்கு விதான் பரிஷத்துங்கிற பேரை சொல்றோம். legislative assemblyக்கு விதான் சபா அப்படிங்கிற நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். Article 172 duration 5 years for legislative assembly, 6 years for legislative council. Then Article 173 qualification, the member should be the citizen of India, 25 age of 25 qualification for MLA, member of legislative assembly, then age of 30 qualification for member of legislative council, that is MLC அப்படின்னு நம்ம சொல்லலாம். Article 174 speak about the sessions, prorogation and dissolution of the houses which initiated by the governor. கவர்னரோட ஸ்பீச் கவர்னரோட இனிஷியேஷன் பத்தி பேசுது. 175 பாத்தீங்க அப்படின்னா சென்ட் மெசேஜஸ் டு தி ஹவுசஸ் பத்தி பேசும். அதே மாதிரி 176 ஸ்பெஷல் அட்ரஸ் பத்தி பேசும். சரிங்களா? நெக்ஸ்ட் 178 said about the speaker and deputy speaker of the lower house. லோவர் ஹவுஸ்ல இருக்கிற ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் பத்தி பேசுது. பி தனபால் இஸ் த ஸ்பீக்கர் ஃபார் அட் பிரசன்ட் legislative assembly of Tamil Nadu ன்னு சொல்லலாம். சரிங்களா? தமிழ்நாடு பொள்ளாச்சி ஜெயராமன் was the deputy speaker. So Tamil Nadu has no upper house, so there is no chairman as well as deputy chairman, which lied under the article 182. Then article 187 said about the secretariat of the legislature அப்படின்னு நம்ம சொல்லலாம். So legislature secretariatக்கு specific function இருக்கு, அதை பத்தி வந்து பேசுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். article 188 oath and affirmation for the members ஓட affirmation பத்தி பேசுது. members the affirmation was given by the speaker தான் என்ன பண்ணுவாங்கன்னா affirmation வந்து கொடுப்பாங்க. then article 189 voting, normal voting, the voice voting அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? article 190 vacation of the casual vacancy அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு மெம்பர் வந்து ஒருத்தங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாலோ அல்லது இறந்து போயிட்டாங்களோ அவங்க வந்து அடுத்து அந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 monthல ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த ரெசிக்னேஷன் இருக்கு பாத்தீங்களா, ரெசிக்னேஷன் யார் அஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் திரும்ப எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்னர் ரிசைன் த போஸ்ட் பை ரைட்டிங் டு த பிரசிடென்ட்க்கு வந்து எழுதி அவர் வந்து ரிசைன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் த மெம்பர்ஸ் ரைட்டிங் த ரெசிக்னேஷன் டு தி ஸ்பீக்கர் கிட்ட ரெசிக்னேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் 191 டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுது. டிஸ்குவாலிஃபிகேஷன் இந்த வேரியஸ் ஃபங்க்ஷன் 60 days கண்டினியூஸ் ஆப்சென்டா இருந்தா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆஃப்டர் தட் அந்த சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்டென்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆர்டிகல் 196 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதை பத்தி பேசுது. ஆர்டிகல் 199 மணி பில்ல பத்தி பேசுது. ஆர்டிகல் 110 தான் யூசுவலா பார்லிமெண்ட்ல மணி பில்னு சொல்லுவோம். அது கூட 89 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆட் பண்ணமா மணி பில் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்னு வரும். 89 அப்படிங்கிற நம்பர் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ங்கிற இருக்கக்கூடிய ஆர்டிகிளோட ஒரு 89 ஆட் பண்ணமா இங்க வந்து சேரும். அதே தான் ஆர்டிகல் 110 plus 89. ஆர்டிகல் 199 speak about the definition of money bill. After that article 207 said about the financial bill. article 212 court not inquire into the proceeding of the houses அப்படி நம்ம சொல்லலாம். So article 213 said about the proclamation of ordinance by governor can promulgate the ordinances through the article 213. நீங்க பிரசிடென்ட்க்கு பாத்தீங்கன்னா article 123 promulgation of ordinance னு சொல்லுவாங்க. கவர்னருக்கு article 213 was the promulgation of ordinance which gives the 6 weeks period to ascend the legislature அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. legislature should approve the bill within the 6 weeks which initiated by the governor as promulgate of ordinances அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனரி யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெஜிஸ்லேச்சரோட ஃபங்க்ஷனரி யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேச்சர் கிளியரா நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். விதான் பரிஷத் அப்படிங்கிறது அப்பர் ஹவுஸ், அதே மாதிரி விதான் சபா அப்படிங்கிறது லோவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்.
அதே மாதிரி அப்பர் ஹவுஸ் இருக்கக்கூடிய விதான் பரிஷத்தை கிரியேட் பண்ணக்கூடியதும் அபாலிஷ் பண்ணக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. as a legislative அசம்பிளி கீழ அவைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.